ட்ரையல் பேஸஸில் 100 முருங்கை மத விதைகளை நம்மளோட ஃபார்மில் நம்ம நட்டு இருந்தோம். ஸோ அது முளைச்சுமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் ஆனால் மழைக்கு பின்னாடி நான் திரும்ப போயிட்டு நட்ட இடத்தவங்க எல்லாத்தையுமே பார்த்தேன். 100க்கும் மேற்பட்ட விதைகள் நட்டுருந்தோம். நான் தேடின அளவுக்கு எனக்கு ஒரு விதைகள் கூட முளைச்சி வந்த மாதிரி தெரியவே இல்லை. ஒருவேளை முளைச்சி வந்து மழையினால் இப்படி ஆயிடுச்சா, இல்லை நான் நட்டதே சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. திரும்ப ஆனால் இதை நம்ம கைவிட போகிறதே இல்லை. திரும்ப நம்ம முருங்கை விதைகள் நட தான் போகிறோம். நான் இதில் சில தவறுகள் பண்ண தான் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் வந்து உளுந்து செடிகள் நிறையா இருக்குது, அதோட நடுவில் தான் நட்டிருப்பேன். ஸோ அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்றத மொத்தமாக மறந்துட்டேன். ஸோ நான் மேக்ஸிமம் நட்ட இந்த சைடு ஃபுல்லாமே நான் தேடி பார்த்தேன். ஆனால் ஒரு முருங்கை மர கன்றுகள் கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒன்று முளைக்கவே இல்லையா, இல்லை முளைச்சி நான் பார்த்ததில் சரியாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நிறையா முருங்கை மரங்கள் முளைக்காமல் போயிருக்கு. இது ஒருவேளை மழைகளால் இருக்கலாம், இல்லை வேறு எதனா காரணிகளால் இருக்கலாம். இன்னும் ஒரு மாதத்துலேயே இந்த உளுந்தை எல்லாமே நம்ம அறுவடை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் லேண்டு. ஸோ அதில் நட்டு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கைவிட போகிறதே இல்லை. திரும்ப ட்ரையல் பேஸஸில் இன்னும் 100 முருங்கை விதைகளை கூடிய சீக்கிரமாக நான் நடவு செய்ய தான் போகிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இதே போல் ஃபார்மிங் டேட்டா கண்டென்ட் ரெகுலராக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஃபார்மிங் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.